வணக்கங்களே, ஃபிலிம் டுடே நேயர்கள் லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிற படம் ஒரு நொடி. ஸோ அந்த ஒரு நொடி அப்படின்னு ஒரு டைட்டில் கேட்கும்போதே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் ஏற்படுத்துது. ஸோ இந்த படத்தை தயாரித்திருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தனஞ்சயன். இதில் வந்து தமன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கார். ஸோ இவர் நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இவர் வந்து அயோத்தின்னு ஒரு படத்தில் வந்து டிரைவராக வருவார். ஸோ அந்த ஒரு சசிகுமாரோட ஃப்ரெண்டாக வருவார். ஸோ அவர் வந்து இதில் வந்து ஃபுல்லாக ஒரு ஹீரோ பண்ணி நல்ல மெட்டீரியல், ஒரு ஹீரோ மெட்டீரியல், எந்த ஒரு பந்தாவும் எதுவுமே இல்லாமல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கதை தான் ஹீரோ. ஏன்னா வந்து கதையை வந்து கையாண்ட விதம் வந்து ரொம்ப சூப்பருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கதை வரும். அந்த 2 கதையும் வந்து ஒரு எட்ஜில் வந்து மீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து எண்டிங்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு வந்து ஒரு ராஜேஷ்குமார் நாவல் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ராஜேஷ்குமார் நாவல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போவோம், சரசரன்னு போவோம். யார் குற்றவாளி யார் குற்றவாளி யார் குற்றவாளின்னு கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகும். ரொம்ப 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 நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எடுத்த உடனே பார்த்தோன்னா எம்எஸ் பாஸ்கரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து புகார் கொடுப்பாங்க. ஸோ இதற்கு நடுவில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தாதாவாக வராரு. ஸோ வேலாராமூர்த்தி என்ன நடிகைங்க. என்னை பொறுத்தவரை வந்து வேலாராமூர்த்தியை வச்சு ஒரு கல்ட் ஃபிலிமே எடுக்கலாம். அப்படி என்னங்க, கண்ணெல்லாம் பேசுது மனுஷங்கிட்ட. கண், பல், உடம்பு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கிற ஒரு வேலாராமூர்த்தி. ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து அந்த மனுஷன் வந்து இன்னும் ஒரு அற்புதமான படங்கள்லாம் இன்னும் வரலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக சசிகுமார் படம் ஒரு படம் பண்ணார். அதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அவருடைய லெவல் வந்து வேறு லெவல். ஒரு ஃப்ரேமில் வந்து அதில் வந்து கிராஃப் ஏறுது. அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலாராமூர்த்திக்கும் எம்எஸ் பாஸ்கரும் ஒரு சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் ஒரு விஷயத்தில் இருக்கும்போது திடீர்னு வந்து எம்எஸ் பாஸ்கர் காணாமல் போகிறதும், அதுக்கப்புறம் வந்து வர இன்வெஸ்டிகேஷனில் வேலாராமூர்த்திக்கு வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. படம் ஃபுல்லாகவே வந்து போலீஸுடைய கண்ணோட்டத்தில் அந்த கதை நவந்துக்கிட்டே போகும்போது இதுக்கு நடுவில் ஒரு இளம்பெண் வந்து கொலை செய்யப்படுகிறாள். ஸோ அந்த கொலை யார் பண்ணதுங்கிற வரையும் போகும். ஸோ 2 பேரலாக போகும்போது எண்டிங்கில் என்ன நடந்ததுங்கிறது தான் படமே. படத்தில் வந்து நிறைய கேரக்டரைசேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ஸ்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய இந்த மலையாள படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து நம்ம படம் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இது வந்து அந்த லெவலில் வந்ததே ஒரு பெரிய விஷயம். இது வந்து தனஞ்சயனை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். ஏன்னா ஒரு நல்ல கதை கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த டைம் வந்து விஷால் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. விஷால் படத்துக்கு கூட அந்த அவ்வளோ ஓப்பனிங் இல்லைங்க. இந்த படத்துக்கு நல்ல கூட்டம் இருக்குன்றது தான் பெரிய விஷயமே. தியேட்டர் வந்து நல்ல ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. ஷார்ட் பை ஷார்ட் வந்து அவ்வளோ அழகாக எந்தவித ஒரு, அதாவது நீங்கள் வந்து படத்துடைய படமாக ஐக்கியமாகி அவ்வளோ அற்புதமாக போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமனும் நல்லா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு முடிச்சுகளும் அவள்ற இடமும் கடைசி அந்த ஒரு நொடியில் வந்து ஹீரோக்கு வர ஸ்பார்க்கு, அந்த ஒரு நொடியில் அந்த ஒரு ஆள், அதாவது ஒருத்தன் செய்கிற தவறு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துதுங்கிறதுலாம் வந்து அந்த ஒரு நொடி டைட்டில் வந்து மணிமாறன் அவர்கள் இயக்குனர் வந்து கொண்டு வந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமா அப்படின்னா கூட லோ பட்ஜெட்டுன்றதை விட கதைக்கான ஒரு ஃபிலிமுங்க. ரொம்ப கதைக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிட்டு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஃபிலிமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. இதில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துங்க. ஸோ அது ரொம்ப அற்புதமான ஒரு ஜானரில் லாஸ்ட் எண்டிங்கில் வரும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸும் பார்க்கும் எம்எஸ் பாஸ்கரன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அந்த பணத்தை அவர் எடுத்துகிட்டு போகிறதும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதும், இதெல்லாம் வந்து போகும்போதே நம்ம கொஞ்சம் அந்த லேப்டாப் நிமிடங்கள் அதை கொள்ளையடிக்கிறதுக்காக பார்க்குற ஒருத்தர் வர இடங்கள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரில் கண்டிப்பாக கொண்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு பெண் கொலையில் பண்ணி அந்த கொலை யார் பண்ணியிருக்கான்ற ஜானரில் போகும்போது அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் போகும்போது நடக்கிற அந்த சம்பவங்களின் கோர்வை, அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரைசேஷன் எல்லாமே சூப்பருங்க. இதில் வந்து என்ன பியூட்டி தெரியுங்கன்னா, இதில் வந்து ரொம்ப பிரபலியமான நடிகர்கள் யாரும் பெரியவர்கள். இதில் வந்து எம்எஸ் பாஸ்கரன் அவர் பெருசாக இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃபாக வரவங்க ஒரு நிறைய படங்கள் சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே தருண் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரபலமான ஒரு ஹீரோ கிடையாது. ஸோ அந்த மெட்டீரியல் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த படத்தை வந்து எல்லாமே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா கூட அந்த டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். டைவர்ஷன் இல்லாமல் உட்காந்து அப்படி லைச் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு காட்சி அமைப்பும், அதுவும் ஒரு இன்ட்ரோல் பிளாக்லாம் விடுற இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட் எண்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் எதையுமே ரிவீல் பண்ணல. ஏன் ரிவீல் பண்ணலன்னா, உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த பெப்பினஸ் போயிருன்றதுக்காக நான் ரிவீல் பண்ணல. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் 1 நிமிடம். ஸோ 1 நிமிடத்தை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம்.